Hello friends, வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அட்டகாசமான ஒரு பூண்டு கார சட்னி, அதுவும் நல்ல கலரா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா போறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, இடியாப்பம் அந்த மாதிரி நம்மளோட டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாத்தோடமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சட்னியை நீங்க ஒரு வாரம் வரைக்கும் வெளியிலே வச்சுக்கலாம், கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுனா ஒரு மாசம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். நீங்க டிராவல்க்கெல்லாம் போறப்ப இதை எடுத்துட்டு போகலாம், நம்ம பேக் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு கூட இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து 20 நிமிஷம் கொஞ்சமா சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 20 மிளகாயும் எடுத்து நம்ம ஊற வச்சுக்க போறோம். நான் இன்னைக்கு வந்து பேடகி மிளகாய் எடுத்திருக்கேன். இதுதான் நல்ல கலர் கொடுக்கும். இதை சின்ன சின்ன பீஸா நறுக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து கொஞ்சமா சுடு தண்ணியும் சேர்த்து முழுகிற அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல காரம் வேணும் அப்படின்னா நம்ம நார்மல் மிளகாய் இருக்கு பாத்தீங்களா, அதுல கூட ஒரு 10 மிளகாய் நீங்க இதோட சேர்த்துக்கலாம். அந்த மிளகாய் சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு தடவை தண்ணியில நல்லா அலசிட்டு வெந்நீர்ல ஊற வச்சு இந்த மாதிரி அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுல இருக்கிற அந்த காம்பையும் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அந்த விதையை சேர்க்காம அந்த தோல் மட்டும் சேர்க்கிறப்ப நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். பூண்டு உரிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் ட்ரிக் பார்ப்போம். ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கோங்க. எவ்வளவு பூண்டு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் விட்டு இப்படி ஒரு 2 நிமிஷம் சிம் தீல வச்சு பிரட்டி கொடுங்க. அந்த பூண்டு வந்து வேகக்கூடாது, லேசா அந்த சூடு ஏறிச்சுன்னா போறோம். அந்த எண்ணெயோட அந்த பூண்டு லேசா அந்த சூடு ஏறுறப்ப அந்த தோல் வந்து ஈஸியா கழண்டு வந்துடும். இப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு பை எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் துணி எடுத்தா கூட ஓகே, இல்ல ஒரு காட்டன் பையோ இந்த மாதிரி வலை பையோ எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளார இந்த பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கிச்சன் கவுண்டர்ல லேசா அதை அடிச்சிங்கன்னா போறோம். மேல இருக்கிற அந்த பூண்டு தோல் எல்லாம் கழண்டு வந்துடும் ரொம்ப ஈஸியா. நான் யூடியூப்ல தான் இந்த மெத்தட் கத்துக்கிட்டேன். இப்போ இதை எடுத்து ஒரு முரத்துல போட்டு லேசா கையால அப்படி பிசைஞ்சு கொடுத்த மாதிரி பண்ணீங்கன்னா போறோம். மேல இருக்கிற பாக்கி தோலும் வந்துடும். இப்ப நம்ம பூண்டை ஈஸியா செப்பரேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 1 கிலோ பூண்டு வேணும்னா கூட நீங்க 10 நிமிஷத்துல உரிச்சு எடுத்துடலாம் ஈஸியா. இப்போ அந்த பூண்டு தோலை மட்டும் லேசா ஊதிட்டீங்கன்னா போறோம். நம்மளோட பூண்டு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு பூண்டு ரெடி பண்ணிருக்கேன். இப்போ நம்மளோட மிளகாய் நல்லா ஊறி ரெடியா இருக்கு, பூண்டும் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். முதல்ல நம்ம மிளகாயை தான் அரைச்சிக்கணும், அப்பதான் அந்த நல்ல கலர் கொடுக்கும். ஸோ இப்போ நான் மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாய்க்கான உப்பு, புளிக்கும் பூண்டுக்குமான உப்பு அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த புளியையும் சேர்த்து முதல்ல அரைச்சிக்கலாம். நான் காரத்துக்காக இன்னைக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்கிறேன். முதல்ல நம்ம மிளகாயை மட்டும் இந்த மாதிரி அரைச்சோம்னா தான் நல்ல டீப் ரெட் கலர் கிடைக்கும். எவ்வளவு நைஸா அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்தது இந்த பூண்டையும் சேர்த்து கொஞ்சம் நரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். தாராளமா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு அதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து கொடுத்தீங்கன்னா கடுகு ரொம்ப வெடிச்சு வெளியில செதறாம இருக்கும். நல்லா அந்த சூடோட அந்த சட்னி மேல ஊத்திடுங்க. இந்த மாதிரி ஊத்துறப்ப அந்த பச்சை ஸ்மெல் இல்லாம இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மேல வந்து எண்ணெய் வந்து எப்படி கொதிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா தான் இந்த பூண்டு சட்னிக்குன்னே ஒரு டேஸ்ட் சூப்பரா டெவலப் ஆகும். கலரும் நல்லா இருக்கும். உடனே ஒரு ஸ்பூனோ ஒரு கரண்டியோ வச்சு நல்லா அதை கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கலக்கிறப்ப அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் கலந்தது அப்படின்னா இந்த பூண்டு சட்னி ரொம்ப நாளைக்கு வீணாகாம இருக்கும். நல்ல கலரும் கிடைக்கும், வாசனையும் இருக்கும். வேலைக்கு போறவங்க, சின்ன குழந்தை இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி சட்னி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா காலையில டிஃபன் மட்டும் செஞ்சீங்கன்னா போறோம். சட்னி நீங்க ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்துல சூடான நெய்யோடவோ இல்ல எண்ணெயோடவோ சேர்த்து சாப்பிடுறதுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.